குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் சைடு நீட் எக்ஸாம், இன்னொன்று 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய போர்டு எக்ஸாம். இந்த ரெண்டு எக்ஸாமையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். எதுக்கு சார் இந்த கம்பேரிசன்? நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன். ஹவு டு கண்டக்ட் த ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, 10th 11th 12th போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நான் டேரெக்டாகவே என்ன செய்கிறேன்னா சொல்கிறேன். ஏன் சார், இன்றைக்கி மே 6th 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு, நேற்று மே 5 நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற நேரம், அதை பார்க்குற நேரம் என்ன செய்யணும்னு கேட்டால், நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவே ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் ரெண்டையும். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம், நீட் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 10th 11th 12th போர்டு எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, இதை எத்தனை பேர் எழுதுகிறாங்க, இதை எத்தனை பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எழுதுகிறாங்க, இதில் எவ்வளவு சீட் அட்மிஷன் போடுறாங்க, இதில் எவ்வளவு சீட் என்ன செய்கிறாங்க அட்மிஷன் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் யார் ரொம்ப கிளியராக எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த எக்ஸாமினுடைய வேல்யூ என்னென்னு கேட்டால், நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸை, அதான் மெரிட்டாக ஸ்டூடெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த எக்ஸாமினேஷன் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுத வைக்க வேண்டியதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கமிட்டியோட வேலை. ஸோ அந்த எக்ஸாம் கமிட்டி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இப்போ எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதக்கூடாதோ அதை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு கம்பேரிசன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஒரு பிஃபோர் 20 இயர்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க 15 வயசு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, 35 வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி. ஸோ ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 15 வயசில் இப்போ நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், 35 வயசுக்காரங்க அப்போ நம்ம எப்படி எழுதணுங்கிறது தெரியும். ஸோ என்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமுக்கு ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடி என்னது கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹால் டிக்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம அந்த எக்ஸாம் அன்றைக்கி அந்த ஹால் டிக்கெட்டை மறக்காமல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொண்டு போகணும். ஸோ மறந்துட்டோம்னா பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ அதனால் என்ன செய்வான்னு கேட்டால், ஹால் டிக்கெட்டை மறக்காமல் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம போகிற நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாம் ஹால் போன உடனேயே அந்த ஃபஸ்ட்டு பேஜ், அதாவது உங்களுடைய பேர் எழுதுறது, என்ன சப்ஜெக்ட்டு, என்ன டேட்டு, நீங்கள் எந்த ஸ்கூலு, ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, இது எல்லாத்தையுமே யார் தான் ஃபில் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபில் பண்ணுவீங்க. பிஃபோர் 20 இயர்ஸ் நம்ம தான் அந்த பேஜை, ஃபஸ்ட் பேஜை ஃபுல்லாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஃபில் பண்ணணும். ஸோ ஹால் டிக்கெட்டில் பார்த்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக எழுதணும், நேமு, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், டேட்டு கரெக்டாக எழுதணும், என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது கரெக்டாக எழுதணும், என்ன ஸ்கூலுங்கிறத நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்தோடனே நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரீடிங்னு சொல்லி ஒரு டைமிங்கே கிடையாது. நம்ம ரீட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா டைம் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம டேரெக்டாக கொஸ்டின் பேப்பரை வாங்குவோம், நம்ம ரீட் பண்ணுறதுக்குள்ளே தான் நம்ம எழுதுகிற டைமும் என்ன செய்யணும்னு கேட்டால் கவர் ஆகும். ஆனால் என்னென்னு கேட்டோன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே நம்ம என்ன செய்யணும்னா எந்தெந்த கொஸ்டின் சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு என்ன செஞ்சுருவோம், எழுத ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால், ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோம்னா நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான டைமும் ரீட் பண்ணுறதுக்கான டைமும் ஒரே இதாக தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். சார் ரைட்டு, இது எல்லாமே எப்போன்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் 20 இயர்ஸ். எதுக்கு சார் இதெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி எக்ஸாம் அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹால் டிக்கெட்டை கொண்டு வரணுங்கிறது பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஹால் டிக்கெட் கொண்டு வரணுங்கிறது பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எக்ஸாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹால் டிக்கெட்டை குழந்தைகள் கொண்டு வரவே வேண்டாம். குழந்தைகளுக்குரிய ஹால் டிக்கெட்டை எங்கே இருக்குன்னு கேட்டால் எக்ஸாமினேஷன் சென்டரில் அந்த ஹாலில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். செகண்டு, அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஜை ஃபில் பண்ணுறது. அந்த பேஜை ஃபில் பண்ணுறது இன்றைக்கி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாப் ஷீட்டில் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் பிள்ளையோட பேர் இருக்கும், என்ன எக்ஸாம் எழுதுகிறாங்க, எந்த ஸ்கூலில் எழுதுகிறாங்க, எந்த டேட்டில் எழுதுகிறாங்க, அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, இது எல்லாத்தையும் அந்த குழந்தை ஜஸ்ட்டு அதை பார்த்து வெரிஃபை பண்ணி ஜஸ்ட்டு சைன் பண்ணால் போதும். எதுக்கு சார் இவ்வளவு? அந்த குழந்தைகள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் எதை பற்றி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா யோசிக்கவே கூடாது. அவள் பேரை மட்டும் செக் பண்ணி கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். அவள் எதுவுமே ஃபில் பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து
ஸோ எக்ஸாமினேஷன் ஹவர்ஸ், ஸோ எக்ஸாமினேஷன் ஹவர்ஸுங்கிறது எவ்வளோன்னு கேட்டால் இப்போ 3 ஹவர்ஸ், முந்தி 2.5 ஹவர்ஸ் இருந்துச்சு. 10th ஸ்டாண்டர்டுக்கு 2.5 ஹவர்ஸ் இருந்துச்சு, 12th ஸ்டாண்டர்டுக்கு 3 ஹவர்ஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2.5 ஹவர்ஸில் அவன் எழுதுறது ரீட் பண்ணுறது ரெண்டுமே. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. 3 ஹவர்ஸ் எக்ஸாமுனா 3 ஹவர்ஸுக்கு 15 மினிட்ஸ் அவனுக்கு எதுக்கு மட்டும் கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு மட்டுமே கொடுக்காங்க. ஏன்னு கேட்டேன்னா அவன் படித்த கொஸ்டினை இதுதான் அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டே அவன் பார்த்து வச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன செஞ்சிடறாங்க கேட்டால் 15 மினிட்ஸ் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக சொல்லிடுறாங்க. 10:15க்கு எக்ஸாம்னா 9:45க்கு உள்ளே போய் ஒரு 15 மினிட்ஸ் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு 15 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் ரீட் பண்ண சொல்லிவிட்டு 10:15க்கு ஆரம்பித்து 1:15க்கு என்ன செய்கிறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மோர் தென் 3.5 ஹவர்ஸ் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கான். ஹால் டிக்கெட்டு கொண்டு வர வேண்டாம், அவன் டாப் ஷீட்டு ஃபில் பண்ண வேண்டாம், ரீட் பண்ணுறதுக்கு டைம். இதெல்லாம் எதுக்கு சார் செய்கிறாங்க எக்ஸாமினேஷன் கமிட்டியில்? எப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற நேரம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக நல்லா நான் படித்ததை அப்படியே கொஸ்டினை பார்த்துட்டு எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக நான் டெஸ்ட் எழுதுனேன்னா என் மண்டையில் என்ன அறிவு இருக்குதுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு அப்படியே பேப்பரில் ப்ரெசன்டேஷனை கொடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எந்த ஸ்டேட்லனாலும் போய் போர்டு எக்ஸாமு இவ்வளோ பர்ஃபெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டுப்பேன். ஸோ நான் வந்து பொலிட்டீஷியன் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டுக்காக இது வந்து கடந்த ஒரு 15-20 வருஷமாக டீச்சிங் லைனில் இருக்கிற நேரம் அந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறத வச்சு நான் சொல்கிறது. இதை ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணுவேன். சரி, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க? மோர் தென் 8 lakhs எழுதுகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதுறது வந்து 8 லட்சம் பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எழுதுறாங்க. இந்த 8 லட்சம் பேரில் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இன்ஜினியரிங் அட்மிஷன் போடுறாங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை வச்சு இந்த 1.5 லட்சம் பேருக்கும் கட் ஆஃப் மார்க் 200க்கு இந்த எக்ஸாம் வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெரிஃபை பண்ணவே செய்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க? மோர் தென் 1.5 லட்சம் சீட்டு வந்து இன்ஜினியரிங்க்கு இதில் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கவுன்சிலிங் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. சிமிலர்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, டிப்ளமோவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அக்ரிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை லாக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்டு எக்ஸாம் என்ன கண்டக்ட் பண்ணியிருக்கோ அந்த மார்க்கை வச்சு தான் என்ன செய்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே கம்பேரிஷன் ஆஃப் த நீட் எக்ஸாம் கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்கேன். நீட் எக்ஸாம் வந்து எப்படின்னு கேட்டால் ஆல் இண்டியா லெவலில் இந்தியா முழுக்க மோர் தென் 10 lakhs எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் ஜஸ்ட் 1.5 lakhs தான் எக்ஸாமே எழுதுகிறாங்க. 1.5 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டிலேயே அந்த நீட் எக்ஸாமே என்ன செய்கிறாங்கன்னா எழுதுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். எந்த சென்டருங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்களை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு ஒரு அக்யூஸ்டை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்களோ, அந்த பிள்ளைங்க பாவம் 17 வயசு குழந்தை, அது டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு வருது. அந்த பிள்ளையை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஹவு டு ட்ரீட், எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு. அந்த பிள்ளைங்களை ஒரு காப்பி அடிக்காமல் எக்ஸாம் எழுதணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய மோட்டிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த பிள்ளை பீஸ்ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணுங்கிறதும் உங்கள் மோட்டிவாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். ஸோ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் எக்ஸாம் எழுது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, அந்த பிள்ளைக்கு என்னன்னு கேட்டால் ஹால் டிக்கெட்டு ஆன் த ஸ்பாட் அந்நேரம் என்ன செய்யணும்னு கேட்டால் கையில் என்ன செய்யணும்னா இருக்கணும். எக்ஸாம் சென்டர், அந்த பிள்ளைக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஊர் கிடையாது. அந்த பிள்ளை அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் போயிருக்கும். எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. எக்ஸாம் சென்டரில் அந்த ஹால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ண போகிறது யாருன்னு கேட்டால் யாரோ ஒருத்தர். ஸோ அந்த பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டால் டாக்டர் கனவோடு வருது. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு டேரெக்டாக சொல்கிறேன், பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ தயவு செய்து என்ன செஞ்சுங்கன்னா செஞ்சு கொடுங்க. அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் கமிட்டியோட டியூட்டி என்ன. என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையினுடைய அறிவை நான் சோதிக்க போகிறேன். அந்த குழந்தையினுடைய அறிவை சோதிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு சுய சிந்தனையோட நிதானத்தோட அது மண்டையில் என்ன அறிவு இருக்கோ அதை வந்து அப்படியே பேப்பரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஒரு என்வாயன்மெண்ட்டை அந்த குழந்தைக்கு யார் தான் உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அவங்க தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உருவாக்கி கொடுக்கணும். நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டை கீழே என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.